சரி ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க சின்னம்மா, ஆஷிஃபா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கா? வாமா ஷைரா, அவளை ஃபித்ரா பொருள் வாங்க போகிறா. நீ எங்கே இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைங்க சின்னம்மா, ஷாப்பிங் போயிருந்தா சரி ட்ரெஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போகலான்னு வந்தேன். இந்த ஃபித்ரா கொடுக்குறாங்க, எல்லாருமே காசாக தானே கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பொருளாக வாங்க விட்டுட்டு இருக்கீங்க? ஃபித்ராவை உணவு பொருளாக மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இல்லையே, நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி காசாக தானே கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஃபித்ரா முஸ்லிமா பிறந்த ஒவ்வொரு பேர் மீதும் கடமை. நோன்புல செய்யக்கூடிய தவறுகளுக்காக பரிகாரமா தான் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, பெருநாள் அன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ரா பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுக்கணும். ஷவ்வால் பிறை கண்டதுல இருந்து நம்ம மறுநாள் காலையில பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அப்படி பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் கொடுத்தோம்னா அது ஃபித்ராவா ஆகாது. இது பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கறது தான் சிறந்தது. இல்லையா, அதுக்கும் ஒரு நாள் முன்னாடி கொடுக்கலாம். யார் யாருக்கு ஃபித்ரா கொடுக்கணுங்கிறதும் இருக்கு. அன்னன்னைக்கு உணவு தேவைக்கு போக மீதம் இருக்கிறத நம்ம ஃபித்ரா கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அன்றாட தேவைக்கு, அடிப்படை தேவை கூட வசதி இல்லாத ஏழைக்கு தான் நம்ம அந்த ஃபித்ராவை கொடுக்கணும். ஃபித்ரா யார் சார்பில் கொடுக்குறோம்? ஃபித்ரா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார் சார்பிலையும் கொடுக்கணும். இத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேர் சார்பாகவும் கொடுக்கணும். இன்னைக்கு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையின் பேர் சார்பாகவும் நம்ம ஃபித்ரா என்னவா கொடுக்கணும்? உணவு பொருளா மட்டும்தான் கொடுக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல திர்ஹாம், தீனார் அப்படி சொல்லிட்டு பணங்களும் புழக்கத்துல இருந்தது. ஆனா எந்த ஒரு நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை கொடுங்கன்னு சொல்லல. உணவு பொருளா மட்டும்தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. அதாவது பேரிச்சம்பழங்களா, தானியங்களா, அரிசியா, கோதுமையா, அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு சாவ அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாவ அளவுனா 2.5 கிலோல இருந்து 3.5 கிலோ வரைக்கும் வருது. சோ ஒரு ஆளுக்கு 2 இருந்து 3 கிலோ, ஆவரேஜா அதிகமானாலும் நமக்கு பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு 3 கிலோன்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, வீட்டுல 5 பேர் இருக்கும் அப்படின்னா 15 கிலோ, வீட்டுல 3 பேர் இருக்கும் அப்படின்னா 9 கிலோ. 9 கிலோ அரிசியாவோ, கோதுமையாவோ, பார்லியாவோ, இல்ல பேரிச்சம்பழமாவோ நம்ம கொடுக்கலாம். சரியான நேரத்துல கொடுக்கணும். நம்ம இந்த 30 நாள்ல ஏதோ ஒரு வீண் பேச்சு பேசியிருப்போம், ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிருப்போம், ஏதோ நமக்கு தெரியாம பண்ணிருப்போம். அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் இந்த ஃபித்ரா நம்ம கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு நீ இதை சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம இருந்துச்சு சின்னம்மா. இன்ஷா அல்லாஹ் இதை நான் இனிமே ஃபாலோ பண்ணிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன்.